இயேசு சிலுவைக்கு போனாதான் கொலைகாரன் இருக்கிற பரபாஸ் விடுதலை பெற முடியும், ரட்சிக்கப்பட முடியும். இங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு 3 பேரை சிலுவையில் ஆகிறதுன்னு டேட் குறிக்கப்பட்டாயிற்று. இந்த பக்கம் 2 கல்லன், நடுவில் பரபாஸ் தங்கணும். சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியது யார் யார் என்று ஏற்கனவே தேர்வு செய்திருந்தாங்க. பெரிய கொலைகாரனா இருந்தாலும் மரணம் நெருங்கும் போது பயம் வரத்தானே செய்யும், துக்கம் வரத்தானே செய்யும். நாளைக்கு நம்ம சாக போறோம். அந்த சிறைச்சாலைக்கும் பிலாத்துவின் நியாயாசனத்துக்கும் 1 செவுரு 2 செவுரு தான் இடையில கேப். இந்த பக்கம் காவல் கிடங்கு, அந்த பக்கம் நியாயாசனம். இங்க போடுற சத்தம் பரபாசுக்கு கேட்குது, ஆனா கிளியரா கேட்கல. இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும். இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவை பரபாஸ், இயேசு சிலுவையில் அறையும், இயேசு இப்படின்னு சத்தம், பயங்கர சத்தம். சும்மா ஆயிரக்கணக்கான மக்கள். அப்போ அந்த சத்தம் பரபாசுக்கு சிலுவையில் அறையும் பரபாஸ் அப்படின்னா அவனுக்கு கேட்குது. இயேசுன்னு ஒன்று கேட்குது, யாரை சிலுவையில் அறைன்னு. அப்போ அவனுக்கு சத்தம் தெளிவாக கேட்கல. என்ன சொல்றாங்க? பரபாஸ்ன்றாங்க, சிலுவையில் அறையணுன்றாங்க. என்னதான் சிலுவையில் அறையணும்னு அங்க சத்தம் போடுறாங்க போல அப்படின்னு பரபாஸ் நினைக்கிறான். பரபாஸ் நினைச்சான், நம்ம மேல ஜனங்கள் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, நம்ம தான் சிலுவையில் அறையப்பட போறோம். அடுத்த நாள் காலை வேளையில் காவல் கதவு திறக்கப்படுகிறது. பரபாஸ், உனக்கு இன்று விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. பரபாஸ்க்கு ஒண்ணு விளங்கல. ஏன்னா நேத்தெல்லாம் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், பரபாசை சிலுவை விடுவையும், இயேசுவை சிலுவையில் அறையும், அந்த இயேசு பரபாஸ் அறையும் சிலுவை, இந்த வேர்டெல்லாம் அப்படி மாத்தி மாத்தி அவர்கள் கத்தனால தெளிவாங்க அவனுக்கு போய் கேட்கல. நான் சிலுவை எதிர்பார்த்தேன், எனக்கு விடுதலைன்னு சொல்றீங்களே, உண்மையிலே எனக்கு விடுதலையா? ஆம், நீ சிலுவையில் அறையப்பட போவதில்லை. எனக்கு எப்படி விடுதலை? என் குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று டேட் கொடுக்கப்பட்டது. எந்த விதத்தில் நான் விடுதலை ஆகிறேன்? நீ தவறு செய்தது உண்மைதான், உன் பாவம் உண்மைதான். உனக்கு பதில் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நீ அறையப்பட வேண்டிய சிலுவையில் வேறு ஒருவர் அறையப்படுகிறார், அவர்தான் இயேசு. அந்த பரபாஸ் தான் நீங்களும் நான். இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானுமே அந்த பரபாஸ். நீங்கள் போக வேண்டிய அந்த சிலுவைக்கு, நீங்கள் ஆணி அடிக்கப்பட வேண்டிய அந்த சிலுவைக்கு, நீங்கள் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அந்த சிலுவைக்கு, நீங்கள் மரிக்க வேண்டிய அந்த சிலுவை, பரபாஸ் என்கிறவன் யாரோ அல்ல, நீயும் நானும் தான் அந்த பரபாஸ். அது வரைக்கும் அவன் எத்தனையோ பேரை கேள்விப்பட்டிருப்பான். அந்த இயேசுன்னு சொன்ன உடனே அவன் இருதயத்தை இது என்னமோ பண்ணியிருக்கும். எத்தனை பேரை சொன்னாலும் இயேசுன்னு சொன்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வருதா? நமக்கு ஒரு சமாதானம் வருதா? இயேசு என்கிறது ஒரு உணர்வுங்க. அந்த பேரை சொன்னாலே நம்ம பொண்ணுல்ல, வெளிப்பாட்டு பிரசங்கம் இது. உனக்கு பதில் இயேசு அங்கே போகிறார் என்று சொல்லப்பட்ட போது அந்த இயேசு என்கிற பெயர் அந்த பரபாசை ஏதோ ஒரு உணர்வுக்குள் ஆக்கியிருக்கும் என்று நான் ஆவியில் அதை பார்த்து பிரசங்கம் பண்ணுகிறேன். இது ஒரு சர்ச்சை உணர்வு இல்ல, மத உணர்வு அல்ல. இயேசு என்கிற உணர்வு பரலோக உணர்வு. அது வேறு எந்த பெயர் சொன்னாலும் வராத உணர்வு இயேசு என்கிற உணர்வு. இயேசு என்கிறவரை அறிவுபூர்வமாகலாம் நீங்க டீல் பண்ண முடியாது, உணர்வு பூர்வமாக தான் டீல் பண்ண முடியும். இயேசு நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, இயேசு என்பது மதம் அல்ல, இயேசு என்பது இனிதான உணர்வு. சத்தமா சொல்லுங்க, இயேசுவை அறிவிலே அறிய முடியாது, அது நன்றா இருக்காது. அவர் ஒரு உணர்வு. நான் நினைக்கிறேன் அந்த உணர்வு பரபாசை தாங்க முடியாத ஒரு உணர்வுக்குள்ள அவன் ஆட்கொண்டு, எனக்கு பதிலாக இயேசு போகிறாரா? எங்கே அந்த இயேசு? எங்கே நான் பார்க்க முடியுமா? நீ போ, நீ போனா நீ அவரை பார்க்கலாம். இந்த கொள்கை வலை இருக்கு நேராய். எனக்கு பதிலாக நீ அறையப்பட வேண்டிய அந்த சிலுவையிலே உனக்காக அவர் அடிக்கப்படும்படி போகிறார். வெடிகால வரைக்கும் நான் தான் சிலுவையில் அறையப்பட போறேன்னு எண்ணிக்கிட்டே இருந்தவனுக்கு திடீர்னு அந்த விடுதலைன்னு அவனால் அந்த உணர்வை தாங்க முடியல, நிலகொள்ள முடியல.
காட்டுத்தனமாய் இயேசு இயேசு என்று ஓடி இருப்பான் நினைக்கிறேன். இயேசு அவன் முழுவதுமாய் நிரப்பியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த இயேசு என்கிற உணர்வு அவனை நிரப்பியிருக்கிறது. பைத்தியக்காரனை போல, பித்து பிடித்தவனை போல இயேசு 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 எங்கே? எனக்காக அறையப்படுகிற அந்த இயேசு எங்கே? என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக, என் அநியாயத்துக்காக, என் அக்கிரமத்திற்காக எனக்கு பதிலாக அறையப்படுகிற அந்த இயேசு எங்கே? அங்கு போனால் நம் 3 சிலுவை இருந்திருக்கும். அவனுக்கு கண்டுபிடிக்கிறது கூட அவனுக்கு யோசனை பண்ணியிருப்பானோ தெரியல. அந்த சிலுவை அன்றைக்கு போய் பக்கத்தில் கூட காத்து கேட்டிருப்பான். 3 பேர் அறையப்பட்டிருக்கிறார்களே, இதுல யார் இயேசு? எனக்காக அறையப்பட்ட இயேசுயா? நான் தொங்க வேண்டிய சிலுவையிலே எனக்காக தொங்குகிறவர் யார்? அங்க இருக்கிற கூட்டம் சொல்லுகிறது, நடு சிலுவையில தொங்குகிறாரே, ஆணிகளால் கடாவப்பட்டு தொங்குகிறாரே, முள் கிரீடம் சூட்டப்பட்டவராய் தொங்குகிறாரே, அவர்தான் இயேசு. சிலுவையை பார்த்தவன் சத்தமிட்டு அழுதிருப்பான். பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு தான் இயேசுவின் அருமை தெரியும். பாவத்திலிருந்து விடுதலையானவனுக்கு தான் இயேசுவின் அருமை பற்றி தெரியும். இயேசுவின் விடுதலையை ருசி பார்த்தவனுக்கு தான் இயேசுவின் பிற்ற அருமை தெரியும். அந்த அருமை அறிந்தவனாய் மற்றவர்கள் எல்லாரும் சாதாரணமாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, என்னுடைய தியானம் அந்த சிலுவைக்கு பக்கத்தில் சத்தமிட்டு அழுதிருப்பான். நான் வெளிப்பாட்டு அறிவிலே இதை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அங்கு வழிந்தோடுகிற அந்த ரத்தத்தை எடுத்து தன் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு அந்த இயேசு 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 சொல்லிக்கொண்டே இருந்திருப்பான். அந்த சிலுவை கண்டையிலே பரபாஸ் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பான். உலகத்திற்காய், சாபத்திற்காய், அசிங்கத்திற்காய் வாழ்ந்தேன், இனி இயேசுவுக்காக வாழ்வேன் என்று தீர்மானித்திருப்பான். இனி நான் யாருக்காகத்தான் வாழ்வேன்? இயேசுவுக்குத்தான் வாழ்வேன்.